அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை ஒரு 120 நாட்களுக்கு குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார். குரு வக்கர பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேச ராசி அன்பர்களுக்கு 2024 வருடம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் மேச ராசிக்கு 2வது வீட்டிலே குருபகவான் நேர்கதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குருபகவான் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு குருபலன் வந்துவிட்டது. குரு அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளுக்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை. மேச ராசிக்கு குரு வக்கர பெயர்ச்சி காலம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்றே சொல்லலாம். செல்வம் செல்வாக்கு உயரும். மேச ராசி என்பதற்கு இதுவரை கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேசராசிக்கு குருபகவான் யார் என்றால் விரய பாக்கியாதிபதியாக இருக்கிறார். விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமரும்போது பெரும்பாலும் உங்களுக்கு வரவை விட செலவுகள் தான் கூடுதலாக இருந்திருக்கும். புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வரை வரவை விட செலவுகள் கொஞ்சம் கூடுதல். ஏன் செலவாகுது, எதுக்கு செலவாகுது, வீட்டுக்கா, நிலத்துக்கா, காட்டுக்கா, வண்டி வாகனத்துக்கா, ஆடு மாடு கால்நடை கோழிக்கா, மருத்துவ செலவா அப்படின்னு எதுக்கு உங்களுக்கு வரவை விட செலவு தான் அதிகமாக இருந்திருக்கும். குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் விரையாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு குடும்பம் சுபிட்சம். 5 மாதமாக கொடுக்காத குருபகவான் எதிர்வரக்கூடிய 120 நாட்களில் விரையாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இந்த 120 நாட்களில் உங்களுக்கு பணத்தை செல்வத்தை வாரி வழங்கப் போகிறார். குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வயது கடந்து காலம் கடந்து திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் நீங்கள் முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும். உடனே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை தேடும்போது உடனே வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உண்டு. விரைய செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். நிலபுல சொத்துக்கள் வழியில், தங்க நகை ஆபரணங்கள் வழியில் நீங்கள் சேமித்து கொள்ளலாம். சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி பிறகு மேச ராசி என்பதற்கு 2வது வீட்டிலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு உடனே காப்பாற்றக்கூடிய நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு, பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, குடும்ப ஒற்றுமை குறைபாடு புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி பிறகு மேச ராசி என்பதற்கு நிவர்த்தியாகும். குருபகவான் வக்கரகதியில் அவருடைய 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் அந்த சட்ட சிக்கல்லாம் நிவர்த்தியாகும். யாரிடமாவது பணம் கொடுத்து அந்த பணம் ஏமாந்திருந்து திரும்ப வரவே வராது அப்படின்னு நீங்கள் விட்டிருந்தால் அந்த கொடுத்த பணம் திரும்ப வரும். இன்சூரன்ஸு பணம் வரும். விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும். 8வது வீட்டை வக்கர குருபகவான் பாரி செய்யும்போது ஆயுள் ஆரோக்கியம் உண்டு. மேச ராசி என்பதற்கு உடல்நிலை தொந்தரவுகள் நீங்கும்.
கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, செய்வன, மாய மந்திரம், ஏவல், பில்லி, சூனியெல்லாம் இருந்துச்சுன்னா வக்கர குருபகனுடைய 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழும்போது அமானுஷ்ய சக்திகள் மேசராசி என்பதை விட்டு ஓடிடும். வக்கர குருபகனுடைய 9ஆம் பார்வை மேசராசிக்கு தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் எதிர்பார்க்கலாம். விவசாயிகளுக்கு விவசாயத்தில் அறவெல்லாமல் காவெல்லாமல் போட்ட முட்டுவலி செலவுக்கு எடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் விவசாயத்தில் பெரிய அளவு பயிர் விளைச்சல் நன்கு வளர்ந்து வெள்ளாமை கை கொடுக்கும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானம் நன்றாக இருக்கும். தொழில்ஸ்தானம் வக்கர குருபகனுடைய பார்வையில் இருக்கும்போது தொழில், வேலை மேசராசி என்பளுக்கு சிறப்பாக போகும். வக்கர குருபகனுடைய 5ஆம் பார்வை மேசராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. பகை, போட்டி, விரோதம், எதிர்ப்புகள்லாம் குறையும். பல்வலி, கை, கால், மூட்டு, எலும்பு வலி, முதுகு வலி, இப்படி உடலில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். 6வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். கேதுவை குருபகவான் பார்வை செய்யும்போது கடன் காட்சி தொந்தரவு இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் மேசராசி என்பளுக்கு நீங்கும். பார்க்கின்ற வேளையில் உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன் குறையும். குருபகவான் வக்கர பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டம் மேசராசிக்கு உபஜயஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். இப்போ மேச லக்னத்தில் பிறந்தவர்கள், மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை மேச ராசியின் மேல் விழுகிறது. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை மேச ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. மேச லக்னம் ராசியாக இருப்பவர்கள் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், சட்ட சிக்கலில் நீங்கள் தேவையில்லாமல் மற்றவரிடம் வாய் வார்த்தை விட்டு போய் மாட்டிக்காதீங்க. மேச லக்ன அன்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழும்போது பிள்ளைகள் வழியில் தொந்தரவுகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் வழியில், அண்ணன் தம்பி பங்காளிகள் வழியில் இது ஒரு தொந்தரவுகள், பிரச்சனை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை மேச ராசியின் மேல் விழுகிறது. சனி அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் சனி பகவான் பார்த்தால் அந்த இடம் சங்கடம் தான். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை மேச ராசியின் மேல் விழும்போது நீங்கள் மேச ராசி லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மன உளைச்சலாக இருக்கும். எதுவுமே புரியாது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு செயல்படுவீங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் குடும்ப பெரியோர்கள், பெற்றோர்கள் பேச்சை கேட்டு கொஞ்சம் பணிவாக செயல்படுவது நல்லது. குருபகவான் வக்கர பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டம் மேச ராசியின் அதிபதி தைரிய, வீரிய, சகோதர, சகாயஸ்தானத்திலும் சுகஸ்தானமான 4வது வீட்டிலும் நேச நிலையிலும் சஞ்சாரம் செய்வார். இப்போ மேச ராசிக்கு 4வது வீட்டிலே தன்னுடைய ராசிநாதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வீடு, மனை, நிலபுல சொத்து, வண்டி, வாகனங்கள் மூலம் விரைய செலவுகள், தண்டங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். மேச ராசி அன்பர்களுக்கு வீடு, மனை, நிலம், சொத்து, புதிய வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு பண வரத்து உண்டு. செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தெல்லாம் உயரப்போகிறது. மேச ராசிக்கு குரு வக்கர காலம் ராசிநாதன் 4ஆம் வீட்டிலே நேசம் அடைந்தாலும் வீடு, மனை, நிலவள சொத்துக்கள் வழியில் மேச ராசி அன்பர்களுக்கு யோகம். மேச லக்ன அன்பர்கள் எதிலும் கவனமாக, நிதானமாக, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும்.
உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.